கூட்டு போயிடும் தானே. நான் பச்சை பந்தலிலே என்னுடைய தலமாக அதாவது சிரமாகப்பட்டது இந்த காளிகா தேவரிடத்தில் இருந்தது. எனது முண்டமாகப்பட்டது என் தாத்தாவர்களுக்கு நாகதேவரிடத்தில் இருந்தது, நாகராஜ இடத்திலே. அப்படி இருக்கும் பொழுது இந்த எரிகின்ற அக்கேசுவாயிலே நான் எப்படி பிறந்தேன் மீண்டும்? நான் ஏன் பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? நான் எப்படி பிறந்தேனோ? எனக்கு உயிர் கொடுத்தவர் யாரடா? அட சஜானா பாதிகளா? இந்த எரிகின்ற தீகளிலே நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தவர் யார்? பாண்டவருக்கும் கௌரியாதிகளுக்கும் 18 நாள் சட்டை பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க தருவாயிலே நான் எப்படி மீண்டும் உயிர் பிழைத்தேன்? எனக்கு உயிர் கொடுத்தவர் யார்? ஐயோ, அங்கார கோபத்தோட இந்த காளிகா தேவி சண்முகம் முன்னுவதாக எனக்கு உயிர் கொடுத்து விட்டு ஓடி ஒளிந்து விட்டார்களே. திசைகளோ 4 திசைகளே தேடி சென்றால் எனக்கு உயிர் கொடுத்தவர் யார் என்று தெரியும். அந்த வழக்கு தேடி வடக்கு திசை போனேன். எனக்கு உயிர் கொடுத்தவர் யார் என்றே தெரியவில்லை. மகனே, யாரையும் காணவில்லை. மகனே, மகனே, ஐயா, நான் தானே உன்னை பெற்றேன். மகனே, ஏண்டா டேய், ஏன் நான் தாய் தந்தை அறியாதவன் என்று நினைத்தாயா? என் தாயாரோ நாகக்கண்டி, என் தந்தையாரோ ஆனாலகம் என்று அர்த்தன். ஆனா நான் குருநாடு குருகுலம் சரியான சந்தகுலம் தந்தையும் அவசத்தினால் பிறந்தவன். என்னுடைய பேரோ நல்லறவான். அப்படி இருக்கும் பொழுது ஏண்டா நீ வந்து எனக்கு அப்பனா? பெரிய புண்டா. யாரு பெரிய புண்டா? தர்மபுரி தவறாத மன்னன் தாராபுரி விடுத்த தர்மபுரி எங்கள் அண்ணன், அதாவது எங்க பெரிய தந்தை. நீ தருமரா? பீமே. யாரு?
12,000 கச்சேந்திர பலம் கொண்ட பீமச்சேன எங்க பெரியப்பா. ஆறு யாரவன் பல்பு டேய். 1000 யானை கட்டி இழுத்தாலும் இழுக்க முடியாத கையை கலகலில் தூத்து போல் ஏற்றினார். யார்? எங்க பெரிய தந்தை பீமன். நீ பீமனா? சொல்றா மகன் சொல்லு. ஓடனா உனக்கு அப்படின்னு இல்லை ஒண்ணு இல்லை. அது இவனோட ஓடி பைத்தியம் புண்டையா எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தவன் யார்? பாண்டவருக்கும் இந்த கௌரவருக்கும் 18 நாள் தண்டை பாரத போர் நடக்க வேண்டும். இது நடந்தாலும் மட்டும்தான் பாண்டவருக்கு சேரக்கூடிய நாடு. ஏன் போவாங்க? யாரு சொன்னது? ஆனா முதல் நாள் சண்டையிலே அந்த துரியோதனன் வந்து என்னிடத்தில் சத்தியத்தை பெற்றான். இந்த கௌரவருக்காக நீ காளிகா தேவிக்கு பாலைவனத்தில் வாழும் பத்ராளிக்கு தாய்க்கு நீ கடவுளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த துரியோதனன் என்னிடத்தில் சத்தியத்தை பெற்றான். அப்ப சொன்னேன், எப்படி என்னுடைய அதாவது என்னுடைய உடம்பில் இருந்து ஒரு ரோமம் கடந்தா கூட நான் பலிக்கு வர மாட்டேன் அப்படி என்று சொல்லி துரியோதனத்தை சொன்னேன். சரி என்று சொல்லி போனான். பூசைக்கு ஏற்பாடு செய்ய நான் பலிக்கு வருகிறேன் என்று சொன்னேன். ஏன்னா சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். சத்திய தவறாத சந்திரகுல வம்சம், கோடி தவறாத குருகுல வம்சத்திற்கு. அப்ப கடைசியாக நான் சாக போகிறேன். நான் பிறந்த நாள் முதலாக இருந்து அந்த கண்ணன் செய்த சூழ்த்தினால் நான் தாய்முகத்தை பார்க்காதையே போய்விட்டேன். என் தந்தையாரையும் நான் பார்க்காதையே போய்விடணும் அப்படி என்று சொல்லி நான் இந்த நாகமலை, தோகமலை, உப்புரிக்க மலையை, இந்த உபநாய மலையை நான் அதாவது தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவனா? டேய், சிங்கப்பால், யானைப்பால், புலிப்பால், இப்படி அதாவது மிருகங்களுடைய பாலை குடித்து வளர்ந்தவன் நான். நான் வலிக்கு போகும் பொழுது என் தாய் தந்தை நான் பார்க்காதையே இருந்து போட வேணும் அப்படி என்று சொல்லி நான் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் தாயார் என்னை சந்திக்க வந்தார். யாரு? என் தாயும் என் தந்தையும் நாகக்கண்ணியும் அர்ஜுனனும் வந்தார்கள். அப்ப வரும் பொழுது பாண்டவர் 100 பேருமே வந்தார்கள். ஒருத்தனும் கூட வந்தான்டா. டே, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த மத்தியான நேரத்துல மாமியாகிட்டு போனவன் கோழி குஞ்சு திரும்பி கோமாளி. நான் எப்படா கோழி குஞ்சு தந்தேன்? என்னைக்கோ ஒரு நாள் கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிட்டேன். அத இப்ப நீ எதுக்கு நீ சொல்லி கேட்ட? அப்ப மாமியாட்டு போனது? மாமியாட்டு போனது மத்தாளக்காரன். மத்தால் அடிபட்டவன் மாமியாகிட்டு போனவன் கோழி குஞ்சு திருடி கோமாளி போய் அந்த கண்ணன். அட அவரை சொன்னியா? இல்ல, என்ன சொன்னமா? அந்த கருமூஜ கண்ணனும் வந்தான். அப்போ எங்கே போகிறாய் நல்லறவான் என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் துரியோதனத்திலே கடபடிக்கு போகிறேன் அப்படி என்று சொல்லி நான் சொன்னேன். அப்ப நீ பாண்டவர் பக்கம் அதாவது கௌரவ பக்கம் கடபடிக்கு போனாலும் சரி,
நீ இந்த பாண்டவர் பக்கம் போனாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான். நீ அங்க போய் சாப்பிடுறத விட நீ இங்க பாண்டவர் பக்கமே நீ பலியாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னான். 1000 முறை எடுத்து ஓதினாலும் சரி நான் அதாவது ஒப்புக்கொள்ள மாட்டேன். துரியனிடத்திலே நான் சத்தியத்தை செய்து விட்டேன். நான் கட்டபலிக்கு வருகிறேன் என்று சொல்லி அப்போ மாமன் கண்ணன் சொன்னார். ஆனா அரவான் பலிக்கு போகிறேன் என்று சொன்ன அல்லவா? என்ன குசல் நாடகம் 1008 எதிரோமம் இருக்குது. 1008 எதிரோமத்திலே ஒரு ரோமம் கடைஞ்சா கூட நான் பலிக்கு வர மாட்டேன் துரியனிடத்துல சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணாகப்பட்டவர் என்ன செய்தார்? சூழ்ச்சிமயமாக என் உடம்பில் இருந்து ஒரு ரோமத்தை மட்டும் கழித்தார். அப்ப பலிக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனா துரியனுக்கு சத்தியத்தை செய்து கொடுத்தேன் பலிக்கு வருகிறேன் என்று சொல்லி ரோமமே கலைஞ்சாலும் நான் காளிகா தேவிக்கு பலிக்கு வருகிறேன் என்று சொல்லி விட்டேன் அல்லவா? அப்ப அந்த காளிகா தேவி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாங்க. அப்ப மாமா நான் இப்படி சத்தியத்தை செய்து விட்டேன் என்ன மாமா செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ பாண்டவர் பக்கம் காளிகா தேவிக்கு நீ பலியாகி உன்னுடைய தந்தையார்மார்கள் ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். சரி எப்படியா இருந்தாலும் காளிகா தேவிக்கு கடபலிக்கு போயத்தான் ஆக வேண்டும். அது பாண்டவர் பக்கம் போனா என்ன கௌரநதி பக்கம் போனா என்ன? ஆனா நான் போவதா இருந்தா எனக்கு 3 வரம் வேணும். எப்படி தெரியுமா? எனக்கு திருமணமாக வேண்டும். எப்படி? உங்களுக்கு திருமணமாக வேண்டும். ஆமா எனக்கு திருமணமாக வேண்டும். எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும். எனக்கு பிறகு ஏன் தெரியுமா கல்யாணம் ஆகணும்? நானே விடிஞ்சா சாவ போறேன். எனக்கு ஏன் கல்யாணம் வேணும்? ஏன் நான் கேட்கணும்? சந்தர்கள் வம்சத்திலே திருமணமாகாத மாண்டி படித்து விட்டால் சடலத்தை கமித்தி நிமித்தி போடுவாங்க. ஆமா அது ஒரு அபச்சொல்லாகும். அதனால எனக்கு திருமணம் வேணும் என்று நான் வரம் கேட்டேன். அதையும் கொடுத்தார். அது மட்டுமா நடக்கின்ற 18 நாள் சண்டை பாரத போர்க்களத்திலே எனக்கு ஒரு நாள் சண்டை வேண்டும். அந்த கௌரநாதியை கருவறுப்பதற்காக எனக்கு ஒரு நாள் சண்டை வேண்டும் என்று சொல்லி மாமனிடத்தில் கேட்டேன். அவ்வாறே மாமன் எனக்கு வரம் கொடுத்தார். அப்ப நான் பாண்டவரிடத்திலே பலியானே. என்னை பலியாகும் பொழுது என்னுடைய சிரமாகப்பட்டது 10 பந்தியிலே காளிகா தேவி சன்னதி முன்பதாக வைத்து விட்டார்கள். எனது உடலாகப்பட்டது இந்த முண்டத்தை நாகராஜன் அதாவது என்னுடைய தாத்தார் வளர்க்கக்கூடிய நாகராஜன் இடத்திலே ஒப்படைத்தார்கள். ஏன்னா துரியனிடத்தில் வந்து காப்பாற்றணும் என்று சொல்லி இந்த சிரத்தையும் முண்டத்தையும் பாதுகாப்பு செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் மீண்டும் உயர்படுத்தது எப்படி? எப்படி நான் உயிர் பிழைத்தேன்? எப்படி உயிர் பிழைத்தேன்? ஏய் வடக்கு திசை போனேன் யாரையும் காணவில்லை. மேற்கு திசை போனேன் யாரையும் காணவில்லை. ஒரே ஒரு திசை இருக்கிறது தெற்கு திசை. இந்த தெற்கு திசை போகணும். அதுக்கு முன்னும் அதாவது அந்த தெற்கு திசை யாரும் இல்லைன்னா கடைசியா ஒரு திசை இருக்குது பாரு கிழக்க. கிழக்கு திசை போனால் யாரோ ஒருவரின் கண்ணுக்காக பாடுவார்கள். என்ன போலாமா? செத்து போயிடுவாட்டு ஓட்டு.
பாட்டு பாட்டா நடந்தானே கோமாளி சாராய கடைக்கு கொள்ளக்காரர் மட்டும் தான் ஊதுவாரு, மத்தாளர் நேக்கண்டு அடிப்பான் பாத்தியா, அதை கவனிக்கணும். அப்பனா எந்த அளவுக்கு நீ பானியா பாருங்க. யோ என்ன பானிக்கிறவன் நினைச்சியா? சத்தியமா இருந்தா பாடு அடிக்கிறான் ஒரே ஏத்து கொலாயில சொட்ட ஒரு வர்றேன். ஆனா வடக்கு மேற்கு தெற்கு 3 திசை போனேன். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நான் மீண்டும் எப்படி உயிர் பிழைத்து எப்படி ஏ மாதவா எனக்கு கோபம் வர 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 எனக்கு உயிர் கொடுத்த சண்டார்கள் யார் என்று தெரியவில்லை. ஏய் நான் அதாவது நேற்றோடு 7 நாள் சண்டையை நான் கண்குளராக பார்த்துக் கொண்டிருந்தேன். காளிகா தேவி முன்பதாக பட்ட கொண்டே. ஆனா இன்னைக்கு எனக்கு உயிர் கொடுத்திருக்கார்களே, யாராக இருப்பார்கள்? யாராக இருப்பார்கள்? ஒரு திசை இருக்கிறது. ஆமா, அந்த திசையை பார்த்தால் உன்னை உயிர் கொடுத்தவர் கண்டுபிடித்து விடலாம். நான் சொல்கிறேன், இது உண்மை உண்மை உண்மை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எனக்கு கோர்ட்டாடா சொல்லு, எனக்கு கோர்ட்டா என்ற கத்தியா எனும் கடம் ஐயா ஆய்வாளர்களே. அந்த கிழக்கு திசை அடிப்பான் பாரு. வீடியோ எடுத்துட்டு என்ன அப்படி கேட்ட நல்ல பிராண்டியா வாங்கி குடி. வந்தோம். அக்கினி சுவாலை தக தக என்று எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்த சண்டாள்கள் தெரியவில்லை. மகளே அரவா அழைத்தது யாரோ
பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு இவனுக்கு பொறுமையா இருக்கு. என்னால முடியாது. நீ வேற எங்கேயோ பாத்துக்க. கடைசி நேரத்துல வந்து நீதான்டா சொல்லு. சங்கர் மாமா சங்கர் மாமா சங்கர் மாமா 500 1000 ரூபாய் சம்பளத்துக்கு 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு 9 மணி நேரம் உட்காந்துக்குது. 9 மணி நேரம் மாறியா போயிட்டு உட்காந்துக்கிட்டு காலைக்கு விட்டு போயிட்டான். அரவபாலா டே அடிச்சுனா நாளைக்கு சங்கர் மாமா சுந்தரப்பா வண்டியில வரப்ப ஒரு நேரம் வாயை தொடர்ந்தவ போய்க்குதான் ஓடிது எல்லாம் அந்த ஓடிட்டு இருந்தா இருக்கட்டும். நீ கோபம் மாடி ஓடியா
பாரு மூணு பத்தி பாருங்க ஓவர் வாய் ஓவர் வாய் அப்ப நாங்க போட்டுக்கடா எளவா எடுத்து கதையை பார்த்துக்கிறா ஐயோ பொம்பளை அடிக்கிறாங்க கேட்க மாட்டேங்க ஐயா ஏகப்பட்ட வாய் என்ன வச்சுக்கிற வெள்ளச்சாட்டி எடுத்துக்கா பேரு என் பேரு தெரியாதடா என்ன பேரு நானா பெத்த தாய் சுபத்ரடா இந்த பௌத்தியா என்ன பாத்துக்கவா ஏய் இங்க வா ஏடபியா எல்லாத்தையும் வேடிக்கை ஏத்துட்டு நீ தனியா நின்று சிரிச்சிட்டு ஆமாடா அப்புறம் ஏன் ஓடுற பயமா இருக்குதுடா